நமஸ்தே குட்டீஸ். நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம எப்பயுமே எந்த ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்னாலும் அது கிளியராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் எங்கே போனாலும் நம்ம பயம் இல்லாமல் பேச முடியும். இப்போ ஹிந்தி எனக்கு பேச தெரியும், நான் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன், எழுத தெரியும், ரீட் பண்ண தெரியும் அப்படின்னாலும் நம்ம அந்த கிராமர்லாம் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா பயம் இல்லாமல் நம்ம பேச முடியும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிது நம்மளோட தாய்மொழி அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் எப்படி பேசணும் அப்படிங்கிறது. இப்போ வேற ஒரு மொழி நம்ம பேசும்போது நம்ம என்னதான் பேசினாலும் அதில் கிராமர் மிஸ்டேக் வரலாம் இல்லையா? அதனால நம்ம அந்த கிராமர்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு பேசணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னையிலேருந்து ஒரு தனியாக பிளேலிஸ்ட் போட்டு பண்ண போகிறோம். நீங்கள் அதை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் இதை ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. இதை நான் இந்த பகுதியை நான் பிடிஎஃபாகவும் உங்களுக்கு அனுப்புகிறேன். வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் ஷப்த் பேத் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சங்யா. சங்யா அதுக்கு ப்ரொனவுன்சியேஷனும் இங்கே கொடுத்துருக்கேன். சங்யான பெயர் சொல், இங்கிலீஷில் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் சர்வநாம். சர்வநாம் அப்படின்னா பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல் அதுக்கு ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க தேர்ட் ஒன் கிரியா. கிரியா இங்கே இங்கிலீஷில் அதோட ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. கிரியானா வினைச்சொல். வினைச்சொல் அதுக்கு இங்கிலீஷில் வேர்ப். கிரியானா இங்கிலீஷில் வேர்ப். அடுத்தது விசேஷன். விசேஷன் அப்படின்னா பெயர் உரிச்சொல், இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்க, கிரியா விசேஷன் அவ்யய். கிரியா விசேஷன் அவ்யய் வினை உரிச்சொல், அதை நம்ம அட்வர்ப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அடுத்தது பாருங்க சிக்ஸ்த் ஒன் சம்பந்த் போதக் அவ்யய். சம்பந்த் போதக் அவ்யய் அதோட ப்ரொனன்சியேஷன் இங்கே இருக்கு. அப்படின்னா இடைச்சொல், ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம அதை இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்தது பாருங்க செவன்த் ஒன் சமுச்சய போதக் அவ்யய். சமுச்சய போதக் அவ்யய் அதுக்கு இணைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல இணைச்சொல், இங்கிலீஷ்ல கன்ஜக்ஷன். அடுத்தது எய்த் ஒன் பாருங்க விஸ்மயாதி போதக் அவ்யய். இங்க இங்கிலீஷ்ல அதோட ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. விஸ்மயாதி போதக் அவ்யய் விழிச்சொல், எக்ஸ்கிளமேஷன், இங்கிலீஷ்ல எக்ஸ்கிளமேஷன் சொல்லுவோம். அடுத்தது நைன்த் ஒன் பாருங்க பிரஸ்னவாச்சக் ஷப்த். பிரஸ்னவாச்சக் ஷப்த் அப்படின்னா கேள்வி சொல், இங்கிலீஷ்ல இன்டராகேட்டிவ் வேர்டு. ஓகே, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அதாவது ஷப்த் பேது 9 பார்த்துருக்கோம். இது ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.